சஹா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சஹா டிவியை பொறுத்த வரைக்கும் மனிதவள மேம்பாட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். மேலும் பல பதிவுகளை பார்க்க சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா எங்களோட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சஹா டிவி அன்பர்களுக்கு வணக்கம். எனக்கு மனத்தெளிவு பிரச்சனையாக இருக்குது. அதற்கு எனக்கு மனசு தெளிவாகிறதுக்கு ஏதாவது முத்திரைகள் இருக்கான்னு ஒரு அன்பு சகோதரி கேட்டதுனால உள்ள பதிவு தான் இது. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னை பேச வைத்து கொண்டிருக்கும் எல்லா குருமார்களையும் வணங்கி இதை பார்க்கலாம். முத்திரையை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மன சயின்ஸ் எப்படி வேலை செய்யும்னா, ஒரு குளத்தில் பெரிய கல்லை தூக்கி போட்டிங்கன்னா அந்த அலைகள்லாம் போய் அது செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் குளம் தெளிவாக தெரியும் இல்லையா? குளமோ குட்டையோ எந்த வகையான தண்ணியும் கல்லை போட்டிங்கன்னா ஒன்று கலங்கும், அப்புறம் அந்த அலைகளாக ஓடும், உங்களால் தெளிவாக பார்க்க முடியல. அதே மாதிரி ரொம்ப ஒரு உங்களுக்கு ஒரு டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. அந்த டைமில் நீங்கள் தெளிவாகிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் செட்டிலிங் டவுன் டைம் கொடுக்கலாம். தியானம் பண்ணுறவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. தியானம் பண்ணுறவங்களுக்கு இப்படி இறங்கினா அப்படி மேலே வந்துடுவாங்க. ஆனால் சராசரியாக நம்ம வாழ்க்கையில் வாழும்பொழுது இந்த பிரச்சனைகள் ரொம்ப தெளிவு பிறக்கின்றது கடினம். இந்த மனதோட இயக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. மனம் அப்படி தான் இயங்குது. அந்த ஒரு எமோஷன் போயிட்டீங்க, அந்த எமோஷனை இம்மீடியட்டாக தெளிவு வரணுன்றது இட் டேக்ஸ் டைம். மேபி ஃபியூ மினிட்ஸ் ஆர் 1 or 2 hours அப்படி சொல்கிறேன். ஸோ அந்த தெளிவு நம்ம நேச்சுரலாகவே நம்ம மனம் செட்டில் ஆகிடும். அதுதான் எப்படி கல்லை போட்டோன்னா அந்த வேவ்ஸ் அப்படியே செட்டில் ஆகுதுமே ஆகும். அந்த டைமுக்கு அப்புறம் இல்லை அந்த டைமில் கூட நீங்கள் இந்த முத்திரையை நீங்கள் பார்க்கலாம். இந்த முத்திரைக்கு பேர் கருட முத்திரை. இது மனத்தெளிவுக்கு மட்டும் இல்லை, கண் பார்வைக்கும் இது ரொம்ப உதவும். முத்திரையை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம். இதோடு சேர்ந்த உணவு பழக்கம், ஏதாவது ஒரு உடற்பயிற்சியும் யோகாசனமும் நீங்கள் பண்ணிக்கோங்க. எதுக்கு இது சொல்கிறேன்னா, லிம்பட்டிக் சிஸ்டம் நிணநீர்னு சொல்லுவோம் நம்ம உடம்புல, அது நல்லா வேலை செய்யணும். எப்போ வேலை செய்யணும்னா யோகாசனமோ உடற்பயிற்சியோ பண்ணும்பொழுது தான் வேலை செய்யும். லிம்பட்டிக் சிஸ்டத்துக்கு என்னங்க அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கேட்குறீங்களா? நம்மளுடைய செல்களுடைய கழிவுகளை அதுதான் எடுத்துகிட்டு போய் நார்மலாக உள்ள பாத்ரூமாக நமக்கு கழிவுகளாக போய் சேர்க்குது. அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயத்தை நம்மளுடைய நிணநீர் பண்ணுது. தட் இஸ் நத்திங் பட் லிம்பட்டிக் சிஸ்டம். இப்போ கருடமுத்தை எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். 2 கையை விரிச்சிக்கோங்க, எல்லா விரல்களையும். கட்டை விரலையும் மட்டும் பிடிங்க. பிடிச்சிட்டு உங்களுடைய கை விரல்கள், இந்த பாதங்கள் இருக்கு இல்லையா, அது உங்கள் நெஞ்சு பகுதியில் இருந்தாலும் ஓகே, முடியலன்னா தொடையில் வச்சுக்கோங்க. பட் பை டிஃபால்ட்டாக நீங்கள் இப்படி பிடிக்கும் பொழுதே உங்களுக்கு யூ ஃபீல் த டிஃப்ரென்ஸ், அந்த தெளிவு வரும். இது மன தெளிவுக்கு மட்டும் இல்லை, கண் பார்வைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 15லேருந்து 30 நிமிடம் நீங்கள் இதை பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அதோடு நான் சொன்ன மாதிரி மனம் வேலை செய்கிறது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்படி தட்டுற இந்த சத்தத்தை உங்களால் பிடிக்கவே முடியாது. அதே தான் நான் கல்லை போட்டு வேவ்ஸாகவும் சொன்னேன். அந்த செட்டிலிங் டைமும் நீங்கள் உணர்ந்துட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஒரு தெளிவு பிறந்துடும். இன்னும் ஒன்று நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், தெளிவற்ற நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, யாரோட இருக்கீங்க, எப்படி பழகுறீங்கன்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. அது எதுக்குன்னா, ஒரு அமைதியான சூழலுக்கு நீங்கள் திரும்பி வரணுன்னா அதற்கேற்ற புத்தகங்கள், அதற்கேற்ற நண்பர்கள், அதற்கேற்ற விஷயங்கள். அதனால தான் கோயிலுக்கு போயிட்டு உட்கார்றதோ, அதே மாதிரி இல்லை நீ ஒரு 15 நிமிஷம் நடைப்பயிற்சி போகல, 1/2 மணி நேரம் நடைப்பயிற்சி போகணுன்னு சொல்கிறதுக்கெலாம் காரணம் என்னென்னா, நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நடைப்பயிற்சி போயிட்டோன்னா நம்ம உடம்புல என்டார்பின்னு ஒன்று சுரக்கும். திஸ் நத்திங் பட் ஹாப்பி ஹார்மோன். அது சுரந்துட்டாலே உங்களுக்கு நமக்கு ரொம்ப நல்லா ஆகிடும். ஏன்னா நம்மளுடைய எமோஷன்ஸ் ஃபுல்லாக பேக் போனாக இருக்கிறது ஹார்மோன்ஸ் தாங்க. நான் சொல்கிறது எதுவுமே புதுசு கிடையாது. எல்லாமே ஆராய்ச்சிகள் செய்து பண்ணியிருக்காங்க. அதனால் இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக இது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். மீண்டும் ஒரு முறை கருட முத்திரை எல்லா வரலையும் விரிச்சிக்கங்க. இணைச்சிடாதீங்க. இந்த முத்திரைப்படி இப்படி விரிச்சு தான் இருக்கணும். அதாவது இந்த மற்ற பூதங்கள், நெருப்பு பூதங்கள் மட்டும் இப்படி நாட்டாயிருக்கணும். உங்கள் இருதய பகுதியை இப்படி ஃபேஸ் பண்ணுறோமா வைங்க, இல்லைன்னா தொடையில் வச்சுக்கோங்க. பட் தொடையில் இருக்கிறதுல இங்கே வச்சா தான் முத்திரை கரெக்டாக விழும். அதனால் அப்படி நீங்கள் பண்ணுங்கள். இந்த பஞ்சபூதத்தை சமன் செய்கிற முத்திரைகளை நம்ம பண்ணி நம்மளும் நல்லாயிருக்கும், நம்ம சுற்றி உள்ளவங்களும் நல்லாயிருக்கும்.